ஹே அமீஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ணனோட அந்தரியம். ஓகே, ஆமாம், இப்போது ஜேகோபன் ஷார்ட்டை வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி அவரோட பர்த்டே. இது வந்து அவரோட பர்த்டே ஸ்பெஷல். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து போட்டுடலாம். ஹாப்பி பர்த்டே ஜேகோப் மாம்ஸ். லைஃப் லாங் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. உங்களோட விஷ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரட்டும்னு நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகே, சரி, இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரீட்டாக ஸ்டோரிக்கு வந்து போயிடலாம். இந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்து ரிவெஞ்ச் மேரேஜ். இது வந்து ஒரு ரெக்வஸ்டாக வீடியோ தான். அண்ணன் என் வாய்ஸ் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, இப்போ வாங்க ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது எடுத்தோடனே நம்ம ஜேகோப்போட ரூமை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் நம்ம ஜேகோப்பை பயங்கரமாக அடிக்கிறீங்க. லைக் அவரோட க்ரிப்லேருந்து விளக்குறதுக்காக அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஆனால் நம்ம ஜேகோப் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஃபிசிக்கலில் வந்து இருக்கார். நீங்கள் அழுகிறீங்க, கதறீங்க, அவனை அடிக்கிறீங்க. பட் எந்த யூஸும் இல்லை. அவன் அவங்க கூட ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் வந்து ஃபிசிக்கலில் வந்து இருக்கான். தென் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பெட்டில் வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. நம்ம ஜேகோப், என்ன எதுக்கு நோய் அழுதுகிட்டே இருக்க? இப்போ என்ன உன் புருஷன் தானே தொட்டேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. எப்படி நீங்கள் மனசாட்சி எல்லாம் அப்படி பேச முடியுது? என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி இப்போ இதையும் பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் என்ன தான் பண்ணேன்? மொத்தம் நான் உங்களை இது முன்னாடி பார்த்துருப்பேனா? கிடையாது. அப்புறம் இப்படி பண்ணுறீங்க? என் அம்மா இப்போது இவரோட தான் வச்சுருக்கீங்களா இல்லை கொண்டுட்டிங்களா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. ரெண்டுமே வச்சுக்கேன் அப்படின்னு சும்மா அசால்ட்டாக சொல்கிறாரு. நீங்கள் என்ன பாவம் பண்ணேனே தெரில, என் லைஃப்பில் உங்கள்கிட்ட இப்படி வந்து பாடுபடுறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்களா? நீ பண்ணலை, உங்கள் அத்தா பண்ணா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் எம்மா இரும்பு கூட துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் உங்கள் கணத்தில் கை வச்ச மாதிரியே நம்ம ஜேகோப் வந்து பார்த்து வச்சுக்கிங்க. நம்ம ஜேகோப் வார்த்தா பண்ணலைன்னு தெரியுமா? வார்த்தா பண்ணதுனால தான் இன்றைக்கி நான் இந்த நிலமையில் நிற்கிறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. அதை சொல்லும்போதே லைட்டாக அவருக்கு கண் வந்து கலங்குது. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கும் அழுக வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போது நடந்த விஷயம் வேறு, பத்தாவதுக்கு அவன் அடிக்க வேற செஞ்சுட்டான்ல. அதனால் நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. பாயமுறி, சும்மா எப்போ பார்த்தாலும் இதே ஏரியில் ஓட்டிக்கிட்டு நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத. அந்த இடத்துல நீ கிடையாது, நான் உன்னை அந்த இடத்துல வைக்கவும் இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. என்ன சொன்ன, என்னோட சொல்லு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். ஐயோ, உன் வாயில் அந்த விஷயத்தை கேட்குறப்ப எவ்வளோ குழுக்குழுன்னு இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னாரி உங்கள் சின்ன டைட்டாக பிடிக்கிறாரு. நீங்கள் அவர் கையை எடுத்துட வந்து ட்ரை பண்ணுறீங்க. உன்னை இதோட விட மாட்டேன். இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. உங்கள் அத்தாவும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. நான் எவ்வளோ சஃபரானே நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? இப்போ போய் இந்த பெட்டு அப்புறம் இந்த ரூமு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் திரும்பி டைமை பார்க்குறீங்க. டைம் வந்து இப்போது 2:30 நைட் டைம். நீங்கள் காலையில் பண்ணவா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. ஏன்னா லிட்ரலி ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கான். உங்களால் முடியல, அதுதான் எனக்கு இப்போவே பண்ணணும், நீ தான் பண்ணணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்களும் எந்திக்கிறீங்க. உங்களால் முடியல, காலெல்லாம் அவ்வளோ நடுங்குது. பட் ஸ்டில் நீங்கள் எந்திக்கிறீங்க. ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க. இந்த பெட்ஷீட்டுன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறீங்க. அவன் இன்னொரு பெட்டு இன்னும் வச்சுருப்பான், அதில் வந்து போய் படுத்துட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ தான் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. என்னென்னா 2 months பிஃபோர் நம்ம ஜேகோப் உங்களை கடத்திட்டு வந்திருப்பான். உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணியிருப்பான். அதுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் ஜேகோப்பை பார்த்தது கூட தெரியாது, யாருன்னு கூட தெரியாது. நம்ம ஜேகோப் வந்து நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் இன் சவுத் கொரியா. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியவே வருது. ஏன்னா நீங்கள் இந்தியன் ப்ளஸ் கொரியன் அந்த மாதிரி சேர்ந்த ஒரு பொண்ணு. அவ்வளோவா வெளி உலகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு 19 தான் ஆகுது. நம்ம ஜேகோப் வந்து 27 ஆகுது. திடீர்னு ஒரு நாள் உங்களை கடத்திட்டு வந்தான், என்னை கல்யாணம் பண்ணி, இல்லைனா உங்கள் அம்மாவை கொன்றுவேன்னு மிரட்டினா. நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க. அவன் உங்களை மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவையும் சேர்த்து அவன் வந்து தூக்கிட்டு வந்திருப்பான். அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறான். அது எதுக்குன்னு உங்களுக்கும் தெரில. நீங்கள் நிறைய தடவை தடுக்க போயும் நிறையா வாங்கியிருப்பீங்க, அதை ஏன்னு கேட்டும் நிறையா வாங்கியிருப்பீங்க. அவன் அடிக்கடி சொல்கிற விஷயம் வந்து, உன் அம்மாவால் தான் நான் சஃபர் ஆனேன், அதுக்காக நான் உன்னை பழி வாங்குவேன், உன் அம்மாவையும் நான் சேர்த்து பழி வாங்குவேன் அப்படின்வான். ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா உங்கள் அம்மா இது வரையும் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஈரம்பு கூட துரோகம் பண்ணது கிடையாது. அதனால் உங்களுக்கு எதுவுமே புரியல. இப்போ வரையும் அவன் ஏன் உங்களை டார்ச்சர் பண்ணுறான், அவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. ஆனால் இந்த 2 months நீங்கள் நரக வேதனை அனுபவிச்சுட்ருக்கீங்க.
நீங்கள் இதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டேவும் அந்த வேலையெல்லாம் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களால் லிட்ரலி மயக்க வர மாதிரி இருக்குது, முடியலை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் பண்ணுறீங்க. ஏன்னா இல்லைனா அவன் இன்னும் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எந்திக்கிறீங்க. உங்களால் முடியல. நீங்கள் மறுபடியும் அப்படியே பொத்துனி கீழே உட்காடுறீங்க. அந்த சவுண்டு கேட்டு நம்ம சேகப் வந்து நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி வழியில் முகம் சுருக்குவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க. ஏய், உன் ட்ராமாலாம் வெளியே போய் பண்ணிக்க, மனசில் நிம்மதியை தூங்க கூட விடாமல் அப்படின்றமா சொல்லிட்டு அந்த பக்கமாக திரும்பி படுத்துக்கிறான். நீலாம் ஒரு மனுஷனடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு லுக்கு விட்டு அங்கேருந்து முடியலைனாலும் எந்திரிச்சு வந்து போயிடுறீங்க. நீங்கள் ஜேகப் ரூமில் தூங்க மாட்டீங்க. அவன் தூங்கவும் கூடாதுன்னு இருக்கான். உங்களுக்கு வந்து கீழே பேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் இடம் ஒதுக்கி வச்சுருக்கான். அங்கே தான் நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்து போயிட்டீங்க. இப்போ தான் உங்களோட உடம்பை வந்து அங்கே இருக்க கண்ணாடியில் வந்து பார்க்குறீங்க. அவ்வளோ காயம், அவ்வளோ தழும்பு அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் டியரி ஐஸோட ஒரு மாதிரி தடவி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. நான் என்ன பண்ணேனே தெரில. இவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியல. ஏமா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க? எனக்கு தெரிஞ்ச வரையும் அவங்க ரீரம் கூட துரோகம் பண்ணது கிடையாது. அப்புறம் எப்படி இவனுக்கு இது பண்ணியிருப்பாங்க? இவன் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உங்களோட நிலைமையை நினச்சி நீங்களே அழுதுட்ருக்கீங்க. டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு தூங்கவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பாடி பெயினாக இருக்குது. நீங்கள் தூங்க ஆரம்பித்து வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ளே உங்கள் மேலே யாரோ தண்ணியை ஊற்றுறாங்க. நீங்கள் அடிச்சு பிடிச்சி எந்திக்கிறீங்க. பார்த்தா நம்ம ஜேகப் தான். நீங்கள் அவனை என்னன்ற மாதிரி வந்து பார்க்குறீங்க. என்ன தூக்கம், போய் டிஃபன் ரெடி பண்ணு, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நீங்கள் டைமை பார்க்குறீங்க. பார்த்தா 5:50 அந்த மாதிரி டைமிங் தான் ஆயிருக்கு. நீங்கள் இவன் வேணும்னே தான் பண்ணுறான் என்றைக்கும் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே முடியலை. இருந்தாலும் எந்திரிச்சு உங்களோட காலை கடன்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு டிஃபன் ரெடி பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இது வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரி நிறையா வந்து உங்கள்கிட்ட லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கான். காலையில் என்னென்ன பண்ணணுன்னு அதெல்லாம் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்போ லைட்டாக ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து அங்கே வேலை பார்ப்பாங்க ஒரு வயசான அம்மா, அவங்க வந்து நோட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, லைட்டாக டயர்டாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? அவங்க வந்து உங்களை தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தா உங்களுக்கு பயங்கரமான காய்ச்சல். ஐயோ, உங்களுக்கு என்ன உடம்பு இப்படி கொதிக்குது, வாங்க ஆஸ்பத்திரி போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களுக்கும் என்ன நடக்குதுன்றது நல்லாவே தெரியுமா? அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேசி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னென்ன சமைக்கணுமோ அதெல்லாம் சமைச்சிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு லைட்டாக தெரியாது தான், இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணுறீங்க. ஒரு 1 hour 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எல்லாமே சமைச்சிட்டிங்க. ஒரு 12 ஐட்டம் கிட்ட சமைச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் அப்படியே டேபிள் வந்து வைக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி டைமிங் ஆகுது. அவன் வர்றது 7:30 7:45 அந்த மாதிரி டைமிங் தான் கீழே வர்றான். நீங்கள் அது வரையும் அங்கே தான் இருக்கீங்க. நம்ம ஜேகப் எல்லாம் ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படின்ற மாதிரி மண்டையாட்டுறீங்க. ஏன் வாய் திறந்து பேச மாட்டிங்களா மேடம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பயந்துக்கிட்டே சொல்கிறீங்க. நம்ம ஜேகப்பும் அங்கே வந்து உட்காந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்கிறேன்னா, என்ன கரும்பு அது இவ்வளோ ஆறி போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இல்லை 1 ஹவருக்கு முன்னாடி பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? போய் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஒவ்வொன்றா மறுபடியும் சூடு பண்ணி வந்து எடுத்து வந்து வைக்கிறீங்க. தென் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு கரும்பு இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்ற மாதிரி சூப் மாதிரி கொடுத்துருப்பீங்க போல். அது உங்கள் மேலேயே கொட்டிடுறாரு. லைக் நீங்கள் இப்போ தான் சூடு பண்ணி வேறு எடுத்துகிட்டு வந்தீங்களா, ஒரு மாதிரி உங்கள் மேல் ஃபுல்லாக எரியுது. நீங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி வேகமாக அங்கே இருக்க தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுறீங்க. நம்ம ஜேகப் எல்லா டிஷ்ஷையும் டைனிங் டேபிள் எடுத்து வச்சுருப்பீங்கள்ல, அது எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு, இந்த மாதிரிலாம் சமைச்சானா ஒரு பையன் தின்ன மாட்டான், ஒழுங்காக சமைக்க கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறான். அப்போது மாஸ்டர் அப்படின்ற அந்த வயசானவங்க வந்து நிற்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்கக்கிட்டலாம் கரெக்டாக தான் பேசுகிறான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவா? என்னாச்சுமா அவள் கேட்க சொன்னாளா அப்படின்றமா வந்து கேட்குறான். இல்லை மாஸ்டர், நானாக தான் கேட்குறேன் அப்படின்றமா வந்து சொல்கிறாங்க.
வேணாம், மாத்திரை மட்டும் நீங்கள் வாங்கி வந்து கொடுங்க, அவள் இந்த வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போயிடுறான். நீங்கள் அவன் போனதுக்கப்புறம் அந்த சிங்க்கிட்டே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பு எரியுது, ப்ளஸ் டயர்டாக இருக்குது, பத்தாவதுக்கு இவன் வேறு இவ்வளோ ஹர்ட் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம சேகப்பை காமிச்சா அவன் வந்து ஆஃபீஸில் வந்து இருக்கான். ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி மனசு நெருடலாகவே இருக்குது. உடம்பு சரியில்லைன்னு வேறு சொன்னாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த அஜுமாவுக்கு வந்து கால் பண்ணுறான். அவங்களும் ஃபோனை வந்து எடுக்கிறாங்க. அஜுமா, சொல்லுங்கள் மாஸ்டர். என்ன பண்ணுறா? தூங்குறாங்க மாஸ்டர். சரி, நான் டாக்டரை வீட்டுக்கு வர சொல்கிறேன், பார்த்துக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரிங்க மாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஃபோன் வந்து வச்சிடுறான். தென் கொஞ்ச நேரம் கழித்து டாக்டரும் வீட்டுக்கு வந்து உங்களெலாம் செக் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்பவே உடம்பு வேறு சரியில்லையா, ஸோ ட்ரிப்ஸ் வந்து போட்டு விட்றாங்க வீட்லேயும். நீங்கள் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுற மாதிரி தான் ஜேகப்போட ரூமில் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து சொல்லுவீங்க இல்லை வேணான்னு. இல்லைம்மா, அவர் தான் ஒன்று அங்கே இருக்க சொன்னார் அப்படின்ற மாதிரி அந்த அஜுமா சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஜேகப்போட ரூமில் வந்து இருக்கீங்க, உங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. இப்போது நைட் டைம் ஜேகப்போ வந்து வர்றான். ஸ்டில் வந்து உங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு தான் இருக்குது. நம்ம ஜேகப் வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் தூங்குன மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம ஜேகப்புக்கு லைட்டாக ஒரு ஓரத்தில் பெயினாக இருக்குது உங்களை இப்படி பார்க்குறப்ப. அவள் எதுவுமே சொல்லாமல் ரெஸ்ட் ரூம்கில் வந்து நுழைஞ்சிக்கிறான். தென் ஷவருக்கு கீழே உனக்கு ஏன் ஜேகப்பு தோணுது, அவள் இதுக்கெல்லாம் டிசர்வ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. தென் நடந்த விஷயத்தை யோசித்து பார்க்குறாரு. அப்படி என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 2 years பேக் நம்ம ஜேகப்போட அப்பாவை வந்து ஒரு லேடி வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நம்ம ஜேகப் வந்து அப்போ படிச்சுட்டு இருந்திருப்பார், யூஎஸில் இருந்திருப்பார். அவருக்கு வந்து இதில் பெருசாக விருப்பம் இல்லை தான், இருந்தாலும் அவங்க அப்பாவோட விருப்பம் என்னவாக இருக்கோ அதுவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருந்துருப்பார். ஆனால் டைம் போக போக நம்ம ஜேகப்புக்கு வந்து ஏதோ தப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க அப்பாட்டேருந்து கால்ஸ் வர்றது குறைஞ்சிருக்கும், மணி அனுப்புறது குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கவும் அவர் கொரியாவுக்கு வந்து பார்க்குறப்ப தான் அவர் கண்ணு முன்னாடி அந்த லேடி வந்து அவங்க அப்பா வந்து கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. இவர் வந்து ஒளிஞ்சு நின்று தான் பார்த்துருந்துருப்பார். தென் வித்தின் ½ an hour அங்கே வந்து காப்ஸ் வந்து வந்திருப்பாங்க, அதாவது போலீஸ் வந்துருந்துருப்பாங்க. எப்படின்னா நம்ம ஜேகப் தான் ஃபோன் பண்ணியிருந்திருப்பார். ஆனால் அந்த லேடி போலீஸை பார்த்தோன்னே அங்கேருந்து வந்து ஓடி தப்பிச்சிருந்துருப்பாங்க. இதனால் அந்த லேடியை எப்படியாவது பழி வாங்கி ஆகணுன்றது வந்து நம்ம ஜேகப்போட லட்சியம், வெறி எல்லாமே. அந்த லேடி பார்க்குறதுக்கு உங்கள் அம்மா மாதிரியே இருப்பாங்க. லைக் அம்மா மாதிரி தான் இருப்பாங்க, உங்கள் அம்மா கிடையாது. அது உங்கள் அம்மாவோட ட்வின் சிஸ்டர். ஆனால் நம்ம ஜேகப்புக்கு இந்த விஷயம் தெரியாது. 2 பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்களே, அதனால் இவங்க தான் அந்த லேடின்னு நினச்சிட்டு உங்கள் அம்மாவை வந்து கடத்திருந்திருப்பார். அவங்கள பழி வாங்கணுன்றதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பார். இதெல்லாம் வந்து அவர் யோசித்து பார்த்துட்ருக்காரு. தென் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராரா, வந்து பார்த்தா நீங்கள் முழிச்சிட்டிங்க. அவரை பார்த்தோன்னே ஏமா எந்திரிக்க போகிறீங்களா, படு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறான். நீங்களும் வந்து படுத்துக்கிறீங்க. நம்ம ஜேகப் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து உங்கள் நெத்தியில் வந்து கை வச்சு பார்க்குறான், காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு. பார்த்தா உங்களுக்கு வந்து லைட்டாக சரியாக இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எந்திக்கிறானா. எனக்கு அம்மா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அம்மானு பேர் எடுத்தோடனே அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. அதே அப்படின்ற மாதிரி திரும்புகிறான். எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா 2 months ஆச்சு நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்து. பேசாமல் படு, எனக்கு கோவப்படுத்தாத அப்படின்ற மாதிரி போகிறேன்னா, நான் உங்களுக்கு என்ன வேணால் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஜேகப் பேசாமல் படுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நீங்கள் ஏன் அப்படி எதையுமே இல்லாமல் நடந்துக்கிறீங்க? எங்கள் அம்மா உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க, நாங்கள் என்ன பண்ணோம், எதுக்காக அப்படி பண்ணுற, ஏதாவது சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கொஞ்சம் அமைதி எப்போனா ஓவர் ஆடுற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் என்னை நீ அடித்து கொன்னாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மா ஒரு தடவையாவது கண்ணில் காட்டு, இருக்காங்களா இல்லை கொன்னுட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம ஜேகப் உங்கள் குளுக்கோஸ் ஏறி இருக்குல்ல, அந்த அப்படியே பிச்சு எறிகிறான். அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. என்ன வலிக்குதா? இப்படி தான் எனக்கு வலிச்சிருக்கும்,
உன் ஆத்தா என் அப்பனை கொல்லும்போது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறீங்க. என்ன முழிக்கிற? ஏன் இந்த விஷயம் உனக்கு தெரியவே தெரியாதோ அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். எங்கள் அம்மா உன் அப்பாவை கொண்டாங்களா? எப்போ நடந்துச்சு இதெல்லாம் ஏதோ நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஏய் நிறுத்தடி முதல்ல, எனக்கு அட்வைஸ் பண்ணுற இடத்துல நீ கிடையாது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் சின்ன டைட்டாக பிடிக்கிறான். நீ உண்மையிலே தப்பாக தான் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஏய் எனக்கெல்லாம் கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கு. உன் ஆத்தா தான் என் அப்பனை கொன்னான் பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுறவங்க தானே நீங்கள் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரா. உங்களுக்கு வந்து லைட்டாக கோவம் வந்துருச்சு. ஏன்னா உங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறார்ல, அதனால் நீங்கள் அவரை தள்ளி விட்டு பலாருன்னு அரையிறீங்க நம்ம ஜேகோப் செம்ம கோபமாக இப்போ உங்களை பார்க்குறாரு. நீங்கள் இன்னொரு வார்த்தை அம்மாவை பற்றி இது மாதிரி தப்பாக பேசுனேன், நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்க தெரியாது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகோப் ஓ என்ன பண்ணுவேன் இப்போ காட்டு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, பட் ஸ்டில் வந்து உங்கள் பாடி ரெக்கவர் ஆகலைல, அதனால் உங்களுக்கு அவ்வளோவா எனர்ஜி இல்லை. நீங்கள் என்ன தான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அவரை எடுத்து ஒன்றுமே பண்ண முடியல, அதுதான் உண்மை. அவர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பயங்கரமாக உங்கள் கூட ஃபிசிக்கலில் வந்து இருக்கார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் மயக்கம் போட்டே விழுந்துட்டீங்க. அந்தளவுக்கு வந்து அக்ரெசிவாக தான் உங்ககிட்ட நடந்துட்டு இருந்துப்பார் நம்ம ஜேகோப். நீங்கள் மயக்கம் போட்டதை பார்த்த உடனே செம்ம கோவம் அங்கேருந்து எந்திரிச்சு வந்து போயிடுறாரு. ஓகே, இதை எங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். என்னால் இதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா இதுவே நான் கொஞ்சம் லேட் நைட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் தென் சாரி ஒருத்தவங்களுக்கு, யாருக்குன்னா நான் விஎஃப்எஃப் போடுறேன்னு இன்றைக்கி அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு லிட்ரலி டைம் வந்து கிடைக்கல. இதுவே நான் லேட் நைட்டில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணி இப்போது போஸ்ட் பண்ணுறேன். ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நான் நாளைக்கு கண்டிப்பாக விஎஃப்எஃப் வந்து போட்டுறேன். ஓகே, மிரட்டாதீங்க, ப்ளஸ் என்னை திட்டாதீங்க. ஓகே, புரிஞ்சுக்கங்க. ஓகே, பாய்.